கோவையில் விபத்தில் சிக்கிய கேஸ் டேங்கர் லாரி மீட்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கணபதி பகுதியில் உள்ள பாரத் பெட்ரோலியம் குடோனுக்கு எடுத்து செல்லப்பட்டது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம். ஹரி, வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ஹரி, கோவையில் இன்று அதிகாலை சுமார் 3 மணி அளவில் அவினாசி மேம்பாலத்தில் கேஸ் டேங்கர், அதாவது கொச்சியிலிருந்து எல்பிஜி கேஸ் ஏற்றி வந்த டேங்கர் லாரியானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் அந்த டேங்கரில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கேஸ் வால்வானது உடைந்து சேதமடைந்தது. அதனைத் தொடர்ந்து சுமார் 100 கிலோ அளவிற்கான கேஸ் ஆனது கசிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த லாரியில் மொத்தம் 16 டன் கேஸ் ஆனது ஏற்றப்பட்டு வந்தது. இருந்தபோதும் இந்த விபத்திற்குள்ளானது எனக்கு உடனடியாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு அந்த பகுதியை சுற்றிலும் 1/2 கிலோமீட்டர் சுற்று அளவிற்கு பாதுகாப்பு வழக்குகள் கொண்டு வரப்பட்டு மின்சார நிறுத்தம் செய்யப்பட்டது. மீண்டும் தேவையற்ற எந்த ஒரு போக்குவரத்திற்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது 10 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாரத் பெட்ரோலிய அலுவலகத்தின் மெக்கானிக்கல் கான்ட்ராக்டர் உள்ள குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சுமார் 3 மணி நேரம் போராடி அந்த டேங்கரை உயர்த்தி நிறுத்தினர் ராட்சச உதவியுடன். அதனைத் தொடர்ந்து அந்த டேங்கரானது மாற்று லாரியில் பொருத்தப்பட்டு தற்போது கோவை கணபதி பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் நிறுவனத்துக்கு பாதுகாப்பாக, அதாவது காவல்துறை வாகனங்கள், தீயணைப்புத்துறை வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் மற்றும் அனைத்து பாதுகாப்பு வாகனங்களுடன் பத்திரமாக கொண்டு செல்லப்படக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அங்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அந்த வாகனத்தில் இருந்து டேங்கர் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டு அந்த டேங்கர் இருக்கக்கூடிய கேஸானது உடனடியாக வெளியேற்றப்பட உள்ளது. அதாவது நவீன இயந்திரத்தின் உதவியுடன் அந்த டேங்கரில் இருந்து மற்றொரு டேங்கருக்கு மாற்றம் செய்யப்பட்டு அதன் பின்னர் இந்த டேங்கர் பயனற்றதாக ஆகிவிடும் என்று அதிகாரிகள் பேசினர். இந்த போதும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்பொழுது அந்த வாகனங்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. பின்புறத்திலேயே குறிப்பாக இந்த கணபதி சாலை, அதாவது சக்தி சாலை என்பது போக்குவரத்து நெரிசல் மீண்டு காணப்படும். இருந்த போதும் இந்த டேங்கரை பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக ஒரு வழி முழுவதுமாக போக்குவரத்திற்கு நிறுத்தம் செய்யப்பட்டு தற்பொழுது போலீசார் பாதுகாப்புடன் டேங்கர் லாரியானது கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இருந்த போதும் அந்த டேங்கரில் இருந்து லேசான இந்த கேஸ் வாயு கசிவு என்பது சுமார் 10 மணி நேரமாக நீடித்து வருகிறது. முழுவதுமான அந்த கேஸ் கசிவை அடைக்க முயலாது. அந்த காரணத்தினால் லேசான வாயு கசிவு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஒரு பதற்றமான சூழலுக்கு மத்தியில் தான் தற்போது இந்த பயணத்தில் தொடங்கி கணபதி பகுதியில் தற்போது அடைந்துள்ளது. இன்னும் சற்று நிமிடத்தில் கணபதி பகுதியில் உள்ள பெட்ரோலிய ஆயில் நிறுவனத்திற்கு அந்த டேங்கரானது உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவது. அதனைத் தொடர்ந்துதான் அதிகாரிகள் அந்த டேங்கிலிருந்து வாயுவை எவ்வாறு வெளியேற்றலாம், மாற்று வாகனத்தில் ஏற்றுவது என்பது குறித்தெல்லாம் முடிவெடுக்க உள்ளனர். தற்பொழுது இந்த டேங்கர் லாரியானது பாதுகாப்புக்கு மத்தியில் சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.